நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். சூரிய ஒளி, தெளிவான நீரோடை, அது போலதான் லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். இதுல இருக்கிற ஃபைபர் அண்ட் விட்டமின்ஸ் இயற்கையானது. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். கரப்பான் பூச்சிகளுக்கு ஹிட் அடிக்கப்பட்டதா, மறுபக்கத்தில் திமுகவிற்கு ஜாக்பாட் அடிக்கிறதா, இது போன்ற பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பா திருமாவளவர்கள் புதிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். சூசகமாக சொல்கிறாரா இல்ல தெரியணும்னே சொல்றாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் இருக்க நமது ஆசிரியர் பதில்களுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். முதல் விஷயமா கரப்பான் பூச்சிகள். காலையில எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் நியூஸ் எப்பவுமே காலையில கரப்பான் பூச்சி அதிகமாக ஓடும். அதே போல கரப்பான் பூச்சி காலையில கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தொடர்ந்து போராட்டத்தில் இருந்தாங்க. குறிப்பா 21 நாளா கிளைமேட் ஆக்டிவிஸ்டாக இருக்கக்கூடிய திரு சோனம் வங்சுக் அவர் லடாக்ல பல விஷயங்களுக்காக எல்லாம் பண்ணவர். அவர் இம்முறை உண்ணாவிரதத்தில் இருந்தார். தர்மேந்திர பிரதான் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்படணும், அவரை நீக்கணும் அப்படின்ற கோரிக்கையுடன் நீட் தேர்விற்காக மாணவர்களுக்கு நீதி கேட்டு இப்படி இருந்தார். டெட்டரைட்டிங் பிளட் சுகர் லெவல்ஸ் எல்லாமே இருந்தது அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு நேற்றைய கோர்ட் உத்தரவின் அடிப்படையில் டெல்லி காவல்துறை அவரை அந்த போராட்ட அரங்கிலிருந்து ஜந்தர் மந்தர்லேருந்து அழைத்து சென்றது. அதன் பிறகு அபிஜித் திப்கே அந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடியவர் தனியாக ஒரு இடத்துல சிறைப்பிடிக்கப்பட்டார். அவர் விடுவிக்கப்பட்டார். அவர் நான் ஃபாஸ்டிங் பண்ணுறேன், நான் உண்ணாவிரத போராட்டம் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பித்தார். அழுதார். நிறையா நடந்தது அப்படின்றத பார்க்குறோம். கடிவாளமா போட வேண்டிய கடிவாளம் அது. அதில் கடிவாளம் தான், போட வேண்டிய கடிவாளமும் கூட. நீங்கள் எப்படியாவது அரசியல் ரீதியாக எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி நீங்கள் மிகைப்படுத்தி சொல்லி இப்படி இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா அது ஏற்க முடியாது. இப்போ நீட்டில் கசிவு நடந்தது அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது. மறுதேர்வு நடந்தது முதல் முறை அல்ல, பல முறை நடந்திருக்கு. எல்லாமே உண்மை, வித்தவுட் எனி டவுட். இதுக்காக நீங்கள் நீதிமன்றம் போனீங்க. நீதிமன்றத்தில் ரொம்ப தெளிவாக பல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. நீட் தேர்வே நடந்து முடிஞ்சு ரிசல்ட் கிட்டத்தட்ட 11 லட்சம் பிள்ளைகள் பாஸ் பண்ணிட்டாங்க. 20 லட்சம் பேருக்கு மேலே எழுதுனாங்க. எல்லாமே ஆல் ஃபைன் வென்ட் வெல் வித் சம் ஹிண்ட்ரன்ஸ். அது தவிர்க்க வேண்டிய, தடுக்கப்பட வேண்டிய, மன உளைச்சல்லேருந்து பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை, நோ டவுட். ஆனால் தர்மேந்திர பிரதானல்ல அவங்க குறி. ஒரு அமைச்சரை நம்ம ராஜினாமா பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு சேலஞ்சு பண்ணிடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்பிக்கை. இதற்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ரயில்வே அமைச்சராக திரு அஸ்வினி வைஷ்ணவ் இருக்கும்போது அவர் 2-3 விபத்துகள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு குறி வச்சு பார்க்கறது, நடுவில் கல் வைக்கிறது, நடுவில் சிலிண்டர் வச்சாங்கன்றது எங்கேயோ நீங்கள் பார்க்குறீங்க. லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்திய ரயில்வே பிரயாணப்படுது. உலகத்தின் மிக நீண்ட ரயில் தண்டவாளம் கொண்ட நாடு இந்தியா. இன்னைக்கு ஹைட்ரஜன் ரயில் கூட அறிமுகத்துக்குள்ள பியூட்டிஃபுல்லான விஷயம். ஸோ அந்த மாதிரி எப்படியாவது இன்ட்ரெஸ்ட் பண்ணி அவர் எப்படியாவது ராஜினாமா பண்ண வச்சிடலாமான்னு பார்க்குறோம். இவங்களுக்கு யாருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட ஒர்க்கிங் ஸ்டைல் தெரியல. சும்மா விட்டுருந்தா அவரே 15 மினிஸ்டர் மாத்திடுவார். ரவிசங்கர் பிரசாத்தை மாத்திர மாதிரி நிறைய பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மினிஸ்டர் நிறைய பேர் மாத்திருக்காரு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அனுராக் தாக்கூர் எல்லாம் பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறவங்க. அவரே பார்த்து புது அமைச்சராக கொண்டு வரணும்னு பார்க்குறேன். எனக்கு கூட ஒரு டவுட் இருக்குது. இந்த மாதிரி இவங்களே தான் கிளப்பி விட்டு நம்மளை பற்றி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி சேஃப்டி ஆகணும். இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை தூக்கு இல்லாட்டி விட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அது இரும்பு பிடி மாதிரி அவங்களாம் தூக்க முடியாது. நெக்ஸ்ட் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை ஊர்கா மாமிங்கிற ரேஞ்சுக்கு பண்ணி எவ்வளவோ இழிவுபடுத்தி பிரச்சனை பண்ணிலாம் பார்த்தாங்க. எல்லாம் நல்லா கல்லு கொண்டு மாதிரி உட்காந்துருவாங்கன்னு பார்க்குறோம். ஸோ ஒருத்தரை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரியும் நீங்கள் அவங்கள டார்கெட் பண்ணல, அவரை தான் டார்கெட் பண்றீங்கன்னு. இந்த பக்கமா உள்ள விட்டு நம்ம வரலாம் பார்க்குறாங்க. எல்முருகன் அவரை டார்கெட் பண்ணாங்க. உடனே எம்பி சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு திருப்பி கொடுத்துட்டு இது பண்ணாங்கன்றதப்ப இது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம். ஸோ இந்த பக்கம் அவ்வளோ பண்ணும்போது அவர் ரொம்ப உடும்புப்படியாக நின்றுடான்னு பார்க்கணும். அப்போ நோக்கம் பாரத பிரதமரை சேலஞ்ச் பண்ணுறது தான். எப்படியாவது ஒரு சின்ன ஷேக் கொடுத்துட மாட்டோமான்னு. அவர் அந்த மாதிரி அசர வேற இல்லைங்கிற பார்க்குறோம். அண்ட் இவர்களுடைய கரப்பாம்பூச்சி போராட்டத்துக்கு எந்த லைம் லைட்டும் கிடைக்காம அபிஜித் இங்கே எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கே 4-5 இடத்துல தாக்குதலுக்குலாம் உள்ளாக்கப்பட்டு அவர் மேலே அடிச்சு போட்டு ஏன்னா நீ பண்ற யாரா நீலாம் போட. அப்புறம் நான் முன்னாடி பப்ளிக் அப்பியரன்ஸ் கொடுத்துருந்தாரு. அப்படியே அண்ணா ஹசாரே பேட்டர்ன் அந்த நடக்கக்கூடிய இடத்துல இருந்து நீ ஜந்தர் மந்தர்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பெங்களூர்ல ஒரு மீட்டிங்கு, ராஜஸ்தான்ல ஒரு மீட்டிங், இந்த மாதிரி அங்கங்க ஒன்று போட்டு அவரும் தமிழ்நாட்டில் மீட்டிங் போட்டுருந்தார். யாருங்க? அண்ணா ஹசாரே. அதே பேட்டர்ன்லேயே ட்ரை பண்ணி வச்சு பாரு. நம்மளும் ஒரு அண்ணா ஹசாரேவா இளம்
அண்ணா ஹசாரே ஜூனியர் 2 அப்படின்லாம் போட்டு வந்துடலாம்னு பார்த்து ட்ரை பண்ணாரு. அடிதடிலாம் வந்துருச்சு. அண்ணா ஹசாரேக்கு வந்து ஒரு ஓவர்வீமிங் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அபிஜித் இங்கே வந்து அடிக்கல ஆரம்பிச்சாங்க. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஆகா கரப்பாம்பூச்சி அந்த படகு நீங்க சொன்ன மாதிரி ஹிட் அடிச்சிடறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு படகுன்னு சந்திரமந்திர போய் செட்டில் ஆகிட்டு அங்கே உட்காண்டார். அப்போ கூட எந்த மீடியா லைம் லைட்டும் கிடைக்கல. எப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி கிளைமேட் ஆக்டிவிஸ்டா இருந்து ஒரு சூழலியல் அறிவியலாளராக இருந்து ஏரியா பக்கம் அவர் வந்து ஒரு மாற்று ஒரு விஞ்ஞானியா கண்டுபிடிச்சு பல விஷயங்கள் ஒரு பெரிய கௌரவம் வச்சிருந்தாரோ, அவர் உள்ள என்ட்ரி கொடுத்தப்பறம் தான் கொஞ்சோண்டு வெளிச்சம் வந்து ஒரு ஓரமா 13ஆம் பக்கத்துல ஒரு நியூஸ் கிடைச்சுன்னு வந்து பார்க்குறோம். அவரும் வந்து போட்டு ஓகே அவர் படுத்தாருன்னு முதல் நாள் நியூஸ் போட்டாங்க. அப்புறம் படுத்ததே தான் பாருங்க சொல்லி விட்டாங்க. அவருடைய ஹெல்த் வந்து ரிட்டர்ன் ஆகுதுன்னு சொன்ன அப்புறம் தான் திருப்பி அடுத்த லைம் லைட்டுக்கு வருது. இந்த மேட்டரை நீங்க எப்போ முன்னாடி எடுத்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த கர்ப்பாம்பூச்சி எத்தனை நாள் கழிச்சு பிடிச்சிருக்கீங்கன்னு பாருங்க. அதற்கான காரணம் என்ன, அவங்களுக்கு மீடியா ஹைலைட்டே கிடைக்கலங்கும் போது தான் வான்சுக்கு வந்தாங்க. அவர் வந்து வான்சுக்கு வந்து நிற்கிறாரு. ஆல் அண்ணா ஹசாரே பார்த்த குரூப் பூரா வந்து நிற்குது. அரவிந்த் கெஜ்ரிவால் வர்றாரு, பிருந்தா கரத் வராங்க, இவங்க அவங்கன்னு யாரெல்லாம் சரிங்க எல்லாம் அவங்க பூரா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது, எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி என்ன செய்யணும் தெரியாமல் எந்த அங்கீகாரம் இல்லாமல் பொலிட்டிக்கல் ரெகக்னேஷன் எதுவுமே இல்லாமல் உட்காந்து என்னடா செய்யணும். அவங்கெல்லாம் வேற வேறு இடத்துல எக்ஸ்பர்ட்ஸ் வான்சுக் மாதிரியே அவங்களோட தங்களுடைய எக்ஸ்பர்டைஸை தங்களுடைய துறையில் பயன்படுத்தாமல் அவங்க திருப்பி இங்கே வந்து ஓடி வந்து யோகேந்திர யாதவோ பிரசாந்த் பூஷனோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஒவ்வொரு துறையில் மாஸ்டர்ஸ். பிரகாஷ் ராஜ் எல்லாருமே கேட்க வேண்டாப்பா, மாபெரும் நடிகர். அவங்க எல்லாம் திருப்பி அவரெல்லாம் எலெக்ஷன்ல நின்று போய் போட்டிட்டு பாரு எவ்வளவு மோசமா அடி வாங்கினார்னு பாத்தீங்க. நார்த்ல ரொம்ப மோசம். ஸோ வந்து நீங்க வந்து பொலிட்டிக்கல்ங்கிறது ஒரு சாதாரண கேம்ல புரிஞ்சுக்கணும். சும்மா நேரத்துக்கு நம்ம வந்து இருக்கிறோம்னா டிஸ்டர்ப் பண்ணி. இதற்கு முன்னாடி காங்கிரஸ் பேர்லையும் தமிழ்நாட்டில் டிஎம்கே பேர்லையும் எவ்வளவு மோசமான கேள்வித்தாள் வினாத்தாள்கள்லாம் வந்து சேர்மனுடைய வீட்டில் இருக்குது, குழுவுடைய வீட்டில் இருக்குது, முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க ஓடிட்டு இருந்த இடத்துல எந்த விதமான எக்ஸாம் இல்லாமல் நம்ம வந்து இதே பார்த்து இந்த நீட்டுக்கு முன்னாடியே இந்த நீட்டுக்கான ஹப்பு மாதிரி இருந்துச்சு. நாமக்கல்ல, கிருஷ்ணகிரியில், தருமபுரியில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கேரண்டியாக பாஸ் பண்ணுவாங்கன்னு சென்னையில் இருக்கக்கூடிய மாணவர்களை கிருஷ்ணகிரிலையும் நாமக்கல்லையும் சேர்த்துட்டு இருந்த காலம்லாம் போச்சு. இன்னைக்கு வந்து அரியலூரில் பிள்ளைங்க வந்து பாஸ் பண்ணி நிற்கிறாங்க. நம்ம நீட் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி மாணவர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 63% பாஸ் பர்சன்டேஜ் கூடுது. எல்லாருமே தமிழில் படித்து எழுதுறவங்களுடைய மார்க் வந்து நம்ம தமிழில் படிச்சவங்களுடைய பாஸ் பர்சன்டேஜ் கூட்டிகிட்டே போகுது. அப்படி ஒவ்வொருத்தரும் இதில் வேறு வேறு டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கும்போது இவங்க வேறு வழி இல்லாமல் எப்படியாவது பிரதமரை கார்னர் பண்ணணும். கார்னர் பண்ண முடியல, வேற வழி போனாங்க. அதுக்கு எந்த அட்ராக்ஷன் கிடைக்காது, கிடைக்க போறதும் இல்லை. இதுல பிரதமரை கார்னர் பண்ணணுன்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய லார்ஜர் கான்ஸ்பிரசியை அவங்க நிறைய பேர் வந்து இதுல அச்சமுற்று சொல்கிறார்கள். குறிப்பா 20ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடக்கூடிய திங்கட்கிழமை அன்று இவர்கள் நாங்க மார்ச் டுவர்ட்ஸ் சன்சத் அப்படின்னு பார்லிமெண்ட்டை நோக்கி நடப்போம் அப்படின்னு சொன்ன விஷயமும் அதை நோக்கி செய்யப்பட்ட விஷயங்களும் இது வந்து நேரடியா குறிப்பா சொல்லணும்னா விவசாய போராட்டம் அப்போ எப்படி செங்கோட்டையின் மீது தேசிய கொடி இறக்கி கால்சா கொடி ஏற்றினார்களோ அது போன்ற ஒரு வன்முறையை ஏற்படுத்த பாராளுமன்றத்தின் மீது சம்திங் ஏதாவது செய்யறதுக்கு இவர்கள் திட்டமிடுறார்கள். இவருடைய நோக்கம் இதுவல்ல, மோடியை ஆட்சியிலிருந்து அகற்றணும். இது ஒரு சிஐஏ ப்ராஜெக்ட், டீப் ஸ்டேட்டோடைய திட்டம். அதற்கான பேட்டர்ன் தான் இந்த ஃபோர்டு ஃபவுண்டேஷன், இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு. மோடியை கார்னர் பண்றாங்கனாலே அதுதானே. உங்களுக்கு மோடி வந்து ரொம்ப ஸ்டெபிலைஸ் ஆயிட்டே போறாரு. அது கொஞ்சம் கூட அசரவு மாட்டுறாரு. நீங்க கேலி பண்ண அவர் ஜாலி பண்றாரு. இப்போதானங்க 3வது டைம் வந்திருக்கோம், அதுக்குள்ளே பார்த்துப்படுறீங்கன்றார். உங்களுக்கு புரியல, 3வது டைமே மூச்சு முட்டுது, திணறாங்க. இப்போதானே 3வது, அவர் 75 வயசு ஆயிடுச்சு, 75 போயிடுவார், 75 போயிடுவார்னு சொன்னாங்க. அதுக்குள்ள 75 சொன்னேன் அவர்கிட்ட அப்படி பதில் கேட்டுட்டாரு. அவர் என்னடா செஞ்சா போவார்னு பார்க்குறாங்க. அவர் வந்து கல்லு குண்டு மாதிரி ஜம்மு நின்றுக்கிட்டே போறாரு, இன்னும் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டே போறாரு, ஸ்ட்ராங் ஆகிட்டே போறாரு. அப்போ வந்து 3வது டைம் தான் இப்போ சொல்லும்போது இன்னும் எத்தனை டைம் வந்து நீ பாருன்னு தெரியலையேன்னு பயம். அவர் வந்து குற்றம் சொல்ல முடியாத ஒரு இடத்துக்கு நகர்றார். என்னப்பா நீ மோடியை பத்தி பேசுற அப்படின்னு எம்ஜிஆர் மாதிரி ஆயிட்டார். உங்களுக்கு புரியுங்களா? நீ எம்ஜிஆர் பத்தி நீ குற்றம் சொல்ல முடியாது, நீ 1000 விமர்சனங்கள் சொல்ல முடியாது. இன்னைக்கு காமராஜர் பத்தி நீங்க ஒரு விமர்சனம் பேசுறீங்களா? உங்களுக்கு புரியுங்களா? கக்கனை பத்தின மாற்று பார்வை இருக்கும், காமராஜர் பத்தி மாற்று பார்வை இருக்கும், நல்லகண்ணை பத்தி மாற்று பார்வை இருக்கும், எம்ஜிஆர் பத்தி மாற்று பார்வை சொல்ல முடியாது நீங்க. ஏன்னா அவங்களாம் அந்த இடத்துல பியாண்ட் லைஃப் சைஸ், லார்ஜர் தேன் லைஃப் சைஸ் நடத்த அந்த இடத்துக்கு மோதி நடந்துட்டு இருக்காரு. இதை அவங்களுக்கு ஜீர்ணிக்க முடியாம என்னடா செய்யறது தெரியாம எப்படியாவது பின்னாடி கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. காங்கிரஸ் கட்சி சொந்தமா 150 சீட் வாங்குற வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வர முடியாது. சொந்தமா 150 சீட் அட்லீஸ்ட் அவங்க ஆட்சிக்கு வர பத்தி இப்பதான் 100 கூட தொட முடியாம உட்காந்துருக்காங்க. இன்னும் 2-3 எலெக்ஷனாக ஆயிரும் பொழுது 150 தொடர்றதுக்கு. அதுக்குள்ள மோதிக்கு அப்புறம் கூட 4 வந்து அவங்க 15 பேர் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. அப்ப வந்து ஆட்சியை கவுக்குறது. ஏன்னா இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, பாரதம் சம்பந்தப்பட்ட விஷயம், உலகம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க வந்து எல்லாருமே மோடியோட மோத்த பாக்குறாங்க. இப்ப கூட நம்ம லேட்டஸ்டான ரிவீல் பண்ணாங்க, இட்ஸ் நாட் த வார் ஆஃப் எரா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல, அணு ஆயுத தாக்குதலை நிறுத்தினவர் அப்படிங்கிற இப்ப சொல்றாங்க.
சம்பந்தம் இல்லாம போலந்துல இருந்து எங்கெந்த நாட்டுல இருந்தோ வந்து எப்பா மோதிலாம் வேற ரேஞ்சுப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. ட்ரம்ப் வந்து தலையிலன்னு தண்ணி குடிச்சு பாக்குறாரு. நான் தாண்டா உலகத்தின் தலைவர்னு ஒருத்தர் மதிக்க மாட்டாங்க. நோபல் பிரைஸுக்கு கூவுறாரு. அது வரைக்கும் சமாதானம் சொன்னவரு, அதுக்கப்புறம் எல்லா சண்டையும் போட்டிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும். நோபல் பிரைஸ் இல்லன்னு தெரிஞ்ச உடனே கன்ஃபார்ம் பண்ண உடனே அது வந்து அடிக்க ஆரம்பிச்சார். நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 2 ஃபேஸா நீங்க பார்க்கலாம். நோபல் பிரைஸுக்கு நான் தான் அமைதி புறா, நான் தான் இந்தியா நிப்பாட்டினேன், நான் தான் பாகிஸ்தான், எல்லாம் அமைதி புறாவா இருந்தார். அதுக்கப்புறம் அணுகுண்டு புறாவா மாட்டார். நான் அதை போட்டுறோம் இதை போட்டுறோம் ஒரே சண்டை போறாங்க. ஸோ பல பேர் ரஷ்யாவுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை, சைனா கிடைக்க வாய்ப்பே இல்லை. சர்வாதிகாரம் ஜனநாயகமா இருந்து வன்முறை பக்கம் போகாம உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நாடா இந்தியா மாறிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீங்க சொன்ன அந்த டீப் ஸ்டேட்ல இருந்து எல்லாமே வந்து நிக்குது. அன்னைக்கு போராடிய இந்த விவசாய சங்கங்கள் இன்னைக்கு எங்க போனாங்கன்னு பார்க்கணும். அதான் நீங்க நல்லா அந்த விவசாயிகளுடைய நில கையெடுப்பு மசோதான்னு ஒன்று உண்டுங்க. இதே பாஜக பீரியட்ல கொண்டு வந்து 3 ஆர்டினன்ஸ் போனாங்க. அன்னைக்கு மெஜாரிட்டியில் வாபஸ் வாங்கிட்டாங்க. அந்த டீம்ல வந்து அப்போ வந்து விவசாய மசோதாவை வாபஸ் வாங்கிச்சு பிஜேபி கவர்மெண்ட். அப்போ வந்து ஒரு நோட்டு போடுறாங்க, இதை விட பிரமாதமான சட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது, அந்த சட்டத்தை எல்லோருமே ஃபாலோ பண்ணா எல்லா ஸ்டேட்டுக்கும் நல்லது, அந்தந்த ஸ்டேட்லேயே நீங்க லா கொண்டு வாங்கன்னு. இதை நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர்கிட்ட டக்குன்னு பேர் மறந்துட்டேன், ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர்கிட்ட கேட்டேன், அப்படியா தமிழ்நாட்டிலே இருக்குன்றாரு. தந்தி டிவியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடி. தமிழ்நாட்டில் இருக்குதா அப்படின்னாரு. எனக்கு தமிழ்நாட்டில் அதோட பயங்கர நில கையெழுப்பு மசோதா வந்து அவங்களே போட்டிருக்காங்க பாருங்க, தமிழ்நாட்டில் பியூட்டிஃபுல்லா ஒரு லா இருக்குன்னு. அப்ப இவங்கெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல், நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருந்து விவசாயிகள்லாம் போய் ஐயா கண்ணு இவங்கெல்லாம் போய் போராட்டமா போடி நான் வந்து எலியை சாப்பிட்டேன், நான் வந்து கோணம் கட்டி நின்னேன், அரைவன் எங்க போனாங்கன்னு கேளுங்க. அதெல்லாம் எங்க என்ன இல்லை, எல்லாமே அமைதியாயிருச்சா, எல்லாமே சரியாயிருச்சா, பாரத நரேந்திர மோடி திருந்திட்டாரா என்ன உங்களுக்கு? அப்ப நீங்க வந்து அவரை குறி வைக்கிறதுக்கு ஆட்சி டீஸ்டபிளைஸ், இந்தியாவை டீஸ்டபிளைஸ் பண்றதுக்கு வேற விதத்துல வேற ஒரு போர்ட்ல போறாங்க. இவங்க வந்து நக்சல்களை ஒழிச்சிட்டாங்க, அர்பன் நக்சல்ஸ் ஒரு குரூப் வந்துட்டாங்க. இப்ப அந்த வாடை இருந்தா கூட பிடிங்க அடுத்து கிளம்பிட்டாங்க. இதை ஒழிச்சாச்சு, அடுத்த ஒழிச்சாச்சு, ரெட் ஒழிஞ்சது, எல்லோ ஒழிஞ்சது, கிரீனையும் தேடி வந்துட்டு இருக்காங்க. நீங்க வாங்க பார்த்த பக்கம் அப்படின்ட்டு அதுக்கும் எஃப்சிஆர் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. அதுதான் அப்ப வந்து தெளிவா பார்த்துட்டு இவங்க வந்து இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து வண்டி ஓடாது. இவர்கள் நீங்க சொன்னக்கூடிய இவங்கெல்லாம் வெளிநாட்டு நிதியில மூலமா செயல்படுறாங்க அப்படிங்கிறது நானோ பாஜகவோ மோதியோ சொல்றது இல்ல. திரு நாராயணசாமி காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் முதல்வர், பிரைம் மினிஸ்டர் ஆபீஸோட மினிஸ்டரா இருந்த போது கூடங்குளம் அணு உலை பத்தி பார்லிமெண்ட்ல சொன்ன வார்த்தை, கூடங்குளம் அணு உலை போராட்டம் வெளிநாட்டு சதி, வெளிநாட்டு நிதி இதுல நடக்குது அப்படின்னாரு. அப்ப கொஞ்சம் யோசிங்க. அப்ப அவங்க சொன்ன போது வந்து யாரும் பேசவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பணம் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப இவங்க வந்து பணம் வர்றது வந்து ஒரு டைலாக் எல்லாம் பேசல, பைப் அடைக்கிறாங்க. அப்பயும் உங்களுக்கு சிக்கல் வந்து வேற எந்த காரணமும் இல்லை. இது ஒரு முக்கிய விஷயம் அப்படின்னு நம்ம காலையிலே பார்த்தோம். அதை தாண்டி பார்த்தோம்னா சாயங்காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா திரு கார்த்தி சிதம்பரம் சொன்ன விஷயம். இது ரொம்ப நாளாக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். பட் ஹார்ஸோட ஓன் மவுத்ல இருந்து வரன்ற மாதிரி ரொம்ப க்ளோஸ் டு ப்ரிவி டு த விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் கார்த்தி சிதம்பரம். திமுக கேம்ப்ல என்ன நடக்குதுன்றதை கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இவருடைய வார்த்தைகள் எடுக்கலாம். அப்படி இருக்க அவர் சொல்கிறார், பாஜக திமுகவுக்கு ஆசை வார்த்தை காட்டுகிறது. உங்களுக்கு வந்து நீங்க டீலிமிட்டேஷன் பில் ஆதரிங்க, நீங்க அடுத்து வரக்கூடிய உடனே வரக்கூடிய ஒன் நேஷன் ஒன் பில் ரெண்டுத்தையும் ஆதரிங்க. இது ரெண்டுத்தையும் ஆதரிச்சிங்கன்னா 2029லயே உங்களுக்கு வந்துடும் தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வந்துடும். இந்த 2 பில்லை மட்டும் ஆதரிங்க, உங்களுக்கு ஒன்னா இந்த தேர்தல் வந்துடும். நீங்க 5 வருஷம் வெயிட் பண்ண வேணாம், 3 வருஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை காட்டுகிறது பாஜக. தாவேகா வந்து காங்கிரஸுக்கு என்ன வார்த்தை காட்டுச்சு? 18 எம்எல்ஏ இருந்தபோது ஒரு மந்திரி கிடையாது, 5 எம்எல்ஏ இருக்கும்போது 2 மந்திரி. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த 5 எம்எல்ஏக்கு 2 மந்திரிங்கிற ரேஷியோ வச்சீங்க, 2 எம்எல்ஏக்கு 1 மந்திரி, மற்ற 3 கட்சிக்கு, ரைட்டுங்களா? அப்ப நீங்க 18 எம்எல்ஏ வச்சிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி 9 அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி அமைச்சர்கள் இருந்திருக்கணும். ஒண்ணுமே பப்பு வேகல, டிஎம்கே வந்து பிம்பிலிக்கு பிளாக்கின்னு சொல்லிருச்சு. இப்ப நீங்க எதுக்கு ஓடுனீங்க? மறுநாள் காலையில 5ஆம் தேதி காலை குடுன்னு ஓடி போய் என்ன சொன்னீங்க? நாங்க வந்து ஆதரவு கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரியே விடுதலை செய்த மாதிரி பார்ப்போங்க, நாங்க ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, பாஜக பின்னாடி வந்துடக்கூடாதுன்னு சொன்னீங்களா? இன்னைக்கு உறவு, நாளைக்கு உறவு, நாளை கழிச்சு உறவு, பேரம் பேத்தி எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் நம்ம ரிலேஷன்ஷிப்பான்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய மக்களவை தேர்தல் வரைக்கும் நம்ம உறவு தொடரும். உள்ளாட்சி தேர்தல், ராஜ்யசபா தேர்தல். பிரவீன் சக்கரவர்த்தி எப்படி எம்பி ஆனாரு? ஏன் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் இந்தியாவில் இல்லையா? அங்க வந்து காங்கிரஸ் எம்பி கொடுக்க மாட்டீங்களா? ஏன் தமிழ்நாட்டில் வந்து நிக்கிறீங்க? உங்களுக்கு இருக்கக்கூடிய 5 எம்எல்ஏக்கு 2 பேர் மந்திரி, ஒருத்தர் வந்து ராஜ்யசபா எம்பி, உங்களுக்கு அடுத்து வேற வந்து உங்களுக்கு இனாம் வந்து போயிட்டு நிக்குது. வக்கீல்கள் யார் யாரெல்லாம் அரசு வக்கீல் ஆக்கலாம்னு அவ்வளவு பெரிய லிஸ்ட் டெல்லியில இருந்து வருது. இதெல்லாம் என்ன வார்த்தை? ஆசை வார்த்தை இல்லையா? பகிரங்கமாக ஆளாளுக்கு என்னதை அவருடைய தகுதிக்கு மீறி கொடுத்து, அவருடைய காங்கிரஸ் கட்சியுடைய தகுதிக்கு மீறி கொடுத்து, அதுக்கு பேர் ஆசை வார்த்தை கிடையாதா? யாருக்கு என்ன லெவலோ அவர் கொடுத்தா தானங்க சம்பளம் சொல்ல முடியும், உரிமைன்னு சொல்ல முடியும். அதற்கு மேல கொடுத்தா அதுக்கு பேர் தானே லஞ்சம். அப்ப 5 எம்எல்ஏ வச்சிருக்கிற ஒரு மந்திரிங்கிற நம்ம பார்க்க முடியுமா? அது அப்ப ஆசை வார்த்தை கிடையாதா?
பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டா, அது ஆசை வார்த்தை கிடையாதா? அந்த உறவு வந்து இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லைன்னு சொல்லி திருமாவளவன் மாதிரி சொல்ல முடியுதா? என்னைக்கு இருக்குன்னு அதில் பட்டயம் போட்டு கொடுக்கறது, அது ஆசை வார்த்தை கொடுக்காம தான் சொன்னாங்களா? அப்ப இவர்களுக்கு தேவைப்பட்ட போது படக்குன்னு பால் மாதிரி இங்கேருந்து அங்கே போய் நின்றுட்டாங்க. அப்போ வந்து அது வந்து இதா தெரியல. அப்புறம் வந்து இவங்க பிஜேபி ஸ்டெபிலைஸ் ஆகிட்டே போது. முன்னாடி இப்போ நேற்று ஒரு கணக்கு போட்டு காட்டணும் நம்ம இதே நேரம் செவன் சென்ஸ்ல. முன்னாடி ராஜ்யசபால தான் பிஜேபி வீக்கா இருந்துச்சு. இப்போ ராஜ்யசபால பிஜேபி வந்து சர்ப்ளஸ் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லோக்சபால கேட்க வேண்டியதில்லை, என்னெல்லாம் பண்ணிடுவாங்க. இப்போ டிஎம்கேயும் போயிருமோ, டிஎம்சியே போயிடுச்சு, டிஎம்கேயும் போயிருமோ என்ன. அந்த பக்கம் வந்து பவல் கல்யாண் இவங்க சந்திரபாபு நாயுடு மட்டும் இல்லாமல் இப்போ இவர் ஒரு ஒய்எஸ்ஆர்பி வேற வந்து சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு மோடி மேலே ஒரு நல்ல லிங்க் இருக்குன்னு பார்க்கணும். நம்ம இவர் மாதிரி பீகார் நம்ம தம்பி ஆஞ்சநேயர், இவரோட பையன் ராம்விலாஸ் பாஸ்வானோட பையன் மாதிரி ஜூனியர் பாஸ்வான் வந்து அவர் ஆமா சிராக் பாஸ்வான் மாதிரி இவர் பயங்கர பெட் ஆயிட்டாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு தனி கணக்கு ஓடிட்டு இருக்கு. அப்ப என்னப்பா பூரா நான் சொன்ன இந்தி கூட்டணிங்கிற எங்க இருக்கு? அதனாலதான் இவர்கள் கதறிக்கொண்டு தமிழ்நாட்டுல சண்டை போட்டாலும் பரவாயில்ல, டெல்லியில வாங்க நம்ம சேர்ந்துக்கலாம்னு திமுக இவங்க வாச வார்த்தை கூறுறாங்க. நீங்க கேரளாவை முன்மாதிரியா எடுத்துக்கணும். என்ன முன்மாதிரி? லோக்கல்ல நாங்க கேளுமா, நக்சலைடுகள், நீங்க பயங்கரவாதிகள், டெரரிஸ்டுகள்னு காங்கிரஸும் மார்க்சிஸ்டும் திட்டிக்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம எல்லாம் சமுதாயத்தில் ஒன்னா இருக்கும். ஏங்க டெரரிஸ்டும் நக்சலிட்டும் வந்து பரவாயில்லையா ஒன்னா சேர்ந்துக்குவாங்களா? அங்க பாசிச பாஜகவா? வாட் இஸ் திஸ்? இவங்களுடைய பாலிடிக்ஸை பார்த்தா இந்த ரெண்டு கட்சியும் கரைஞ்சிட்டு இருக்குன்னு தெரிய மாட்டேது. இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் காங்கிரஸ் இருந்துச்சு? இந்தியாவில் குறைஞ்சபட்சம் 4 மாநிலங்களில் கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருந்துச்சு. இன்னைக்கு என்னவா நிற்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. 28 மாநிலத்தில் 22 மாநிலத்தில் பிஜேபி அந்த கூட்டணி ஆட்சி இருக்குது. பிஜேபி வளர்ந்து கொண்டே போகிறது, இந்த கட்சியில் தளர்ந்து கொண்டே போகிறது கூட தெரியாம, அதற்கான காரணம் கூட தெரியாம ஆசை வார்த்தை கூறுகிறார்கள். பிஜேபி திமுக அவ்வளவு விவரம்லாம் உட்கார்ந்துருக்கணுமா? அவங்களுக்கு ஒரு வரலாற்று வாய்ப்பு கிடைக்குது. எகைன் ஸ்டேட்ல ஆட்சி இல்லை, இவங்க ஸ்டெபிலைஸ் பண்ணிடுவாங்க. இவங்க சொல்ற மாதிரியே 2.5 வருஷத்துல எலெக்ஷன் வந்தோம்னா சந்தோஷமா செய்ய போறாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. பிஜேபி கூட்டணி வந்து சேர்ந்துட்டு போகுது, எங்களுக்கு என்ன கசக்குது? கூட்டணி நேரா வர வேண்டிய மறைமுகமா வந்தா கூட போதும்ல, நாங்க அப்ஸ்டைன் பண்றோம், வெளிநடப்பு பண்ண யோசிக்கலாம்ல. அப்ப டிஎம்கே பொலிட்டிக்கலா அவங்களுக்கு எது கெயின் யோசிக்குது? கலைஞர் பாணியில நான் ஏற்கனவே வேற ஒரு சந்தர்ப்பத்தில் இதே 7 சென்ஸ்ல சொன்னேன். கலைஞரை மாதிரி தான் பியூட்டிஃபுல்லா சொன்னார். எங்க கனிமொழி ஜெயில இருக்கும்போது சொன்னார், நமக்கு வந்து ஸ்டேட்லையும் கவர்மெண்ட்ல சென்ட்ரல்லையும் கவர்மெண்ட் இல்லாமல் போச்சுன்னா மாட்டிக்கிடுவோம். ஸோ சென்ட்ரல் ஒரு ஹோல்டு இருக்குனால அதனால காங்கிரஸ் பண்ணக்கூடிய அத்தனை அட்ராசிட்டி சேர்ந்து எது கூடா நட்பு, அந்த கூடா நட்பு கேடாய் முடிஞ்சும் பரவாயில்ல உட்கார்ந்துருந்தாரு. இப்ப இது எப்படி கூடா நட்பாக போகுது, எப்படி கேடா முடியும் தெரியல. இவங்களுக்கு வந்து போய் நின்றுட்டா நமக்கு ஃபேஸ் சேவிங் இல்லையே. நம்மளுடைய கன்வீனரா இருந்த நிதிஷ்குமாரே தூக்கி போயிட்டாங்க. பெரும் தூணா இருந்து லாஸ்டா முதலமைச்சராக இருந்த இவரையும் திமுக தூக்கிட்டாங்க. நமக்கு சோழி முடிஞ்சிடும். தமிழ் மாநில திரிணாமுல் காங்கிரஸுக்கு வந்து மொத்தமும் போயிருச்சாங்க. அந்த மாதிரி கட்சியே இல்லாம போயிருச்சு. இவர்கிட்ட கட்சி இருக்குது, தலைமை இருக்குது. இவரும் போயிட்டாருன்னா எதை வச்சு நம்ம விற்கிறது? இன்னும் விஜய் வந்து அபிஷியலா பங்கேற்பாரான்னு கூட தெரியல. அப்ப நம்மகிட்ட வந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி பக்கத்துல உட்கார ஒரு ஆள் வேண்டாமா? அந்த அலாட்ல உட்கார்ந்துருக்காங்க.